ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான செவ்வாய்ப்பேட்டை பங்கை சார்ந்த குழந்தைகளே, நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, இந்த தவக்காலத்தில் நாம் மீண்டும் மீண்டும் விவிலியத்திலிருந்து கேட்கின்ற ஒரு செய்தி, மனம் மாறுங்கள் என்பதுதான். மொபைலில் மேப் போட்டு வழி கட்டாயம் கிடைக்கும் என்று போகும்போது கூட சில நேரத்தில் திடீர் என்று இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு டெட் எண்டு வந்துடுது. உடனே என்ன செய்யணும்? விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் யூடர்ன் பண்ணி திரும்பி தான் வரணும். எங்கேயே போய்கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் அது சரியான பாதையாக இருப்பதில்லை. யூடர்ன் பண்ணணும், திரும்பி சரியான வழிக்கு வரணும், போக வேண்டிய இடத்துக்கு வந்து சேரணும். இதைத்தான் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். இன்றைக்கு முதல் வாசகம் ஓசேயா அல்லது ஓசே இறைவாக்குனர் நூலிலிருந்து கடைசி அதிகாரம் 14ஆம் அதிகாரம் நமக்கு வாசிக்கப்பட்டது. ஒரு உரையாடலை போல அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியும் கூட உரையாடலாகத்தான் அமைந்திருக்கிறது. 14ஆம் அதிகாரம் 1வது வசனம், இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா, ஏனென்றால் உன் தீச்செயலால் நீ வீழ்ச்சியுற்றாய். செவ்வாய்ப்பேட்டை பங்கு மக்களே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, ஆயரே, நம்ம எல்லாரையும் பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா, உன் தீச்செயல்களால் நீ வீழ்ச்சி உற்றாய். சில பேர் சொல்லுவாங்க, ஏதோ சூழ்நிலையினால கெட்டு போனேன், மற்றவங்களால கெட்டு போனேன், ஏழ்மையால் கெட்டு போனேன். எல்லாவற்றை விட நாம் கெட்டு போவது நம்முடைய தனிப்பட்ட தீச்செயல்களால். இதுதான் இன்றைக்கு முதல் வரி நாம் கேட்டது பாருங்கள். பிறகுதான் இந்த வார்த்தைகளை கேட்ட மக்களுடைய ஜெபம். 14ஆம் அதிகாரம் 2வது வசனம், தீவினை அனைத்தையும் ஆண்டவரே எங்களிடமிருந்து அகற்றியருளும், நன்மையானதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளச் செய்யும், எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னியும், நல்ல வார்த்தை பேசுவோம், நல்ல செயல்களை செய்வோம் இனிமேல் என்று உள்ளம் தொடப்பட்ட மக்கள் இன்றைக்கு பதில் சொல்லுகிறார்கள். இறை வார்த்தையை வழியிலே அவர் நமக்கு எடுத்துரைக்கையில் நம் உள்ளம் உருகவில்லையா என்றார்கள் எம்மாவுஸ் சீடர்கள். உங்கள் உள்ளம் உருக வேண்டும், என் உள்ளம் உருக வேண்டும். ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும், என் பாவங்களை மன்னியும், என் வார்த்தையால் செயல்பாடுகளால் உம்மை நான் புகழ்வேனாக என்று நாம் எல்லாரும் இன்றைக்கு உறுதி கொள்ள வேண்டும். தொடர்ந்து பாருங்கள், யார் யாரையா நம்பினோம், எதையோ நம்பினோம். ஆண்டவரே, இனிமேல் நாங்கள் உம்மைத்தான் நம்ப போகிறோம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள், குதிரைகள் மேல் ஏற மாட்டோம். பிரியமானவர்களே, சில பேர் நினைக்கிறாங்க, சப்போர்ட் இருக்குது, ஆள் இருக்குது,
எனக்கு வேண்டியவங்களாம் இருக்காங்க, என்னை காப்பாற்றிடுவாங்க, எனக்கு இல்லாத சப்போர்ட்டா என்றெல்லாம் நினைக்கிறார்கள். வீடு இருக்கு, நல்ல கார் இருக்கு, நகை இருக்கு, பேங்க் டெபாசிட் அதிகமாக இருக்கு. இன்றைக்கு பாருங்கள், தங்கள் பாவங்களை உணர்ந்த மக்கள் சொல்லுகிறார்கள், அசீரியர்கள் எங்களை விடுவிக்க மாட்டார்கள், குதிரைகள் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைவினை பொருள்களை பார்த்து எங்கள் கடவுளே என்று சொல்ல மாட்டோம். நம்ம எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான், நம்மை படைத்து பராமரிக்கிறவர், தம் மகனால் நம்மை மீட்டவர், தம் ஆவியால் நம்மை புனிதப்படுத்தியவர். அந்த கடவுளை விட்டுவிட்டு நிறைய பேருக்கு இன்னைக்கு எத்தனையோ குட்டி குட்டி கடவுள்கள், எத்தனையோ பேருக்கு மொபைல் தான் கடவுள். வார்த்தையில் வேணா சொல்லாமல் இருக்கலாம், பக்கத்திலே வச்சிருக்கிறாங்க. படுக்கும்போது கூட என் கடவுளை என்று சொல்லாமல் சொல்கிறாயே, உண்மையாகவே நீ நம்பிக்கையாளரா? உன்னுடைய வாகனம்தான் உன் கடவுளா? உன் செருக்கு தான் உன் கடவுளா? உன் பதவி தான் உன் கடவுளா? நீ செய்கின்ற தொழில் தான் உன்னுடைய கடவுளா? ஆண்டவரே, நீர்தான் என் கடவுள், இவற்றையெல்லாம் கடவுள் என்று நான் சொல்ல மாட்டேன். பாருங்கள், எங்கள் கைவினை பொருட்களை பார்த்து எங்கள் கடவுளே என்று சொல்ல மாட்டோம். பாருங்கள், ஆண்டவர் நம் எல்லாருடைய அன்புக்கும் உரியவர், நம்மீது இரக்கம் காட்டுபவர். இப்படியெல்லாம் வாக்களிக்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம் பாருங்கள். உங்கள் பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். I will heal you. I will heal your infidelity. இவ்வளோ நாள் பிரமாணிக்கமாக இல்லாமல் இருந்திருக்கலாம், நான் உங்களை குணப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது! உளமாற உங்கள் மேல் அன்பு கூர்வேன். தொடர்ந்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்வதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு. நான் உங்களுக்கு பனி போல இருப்பேன். நம்ம ஊரில் பனியினுடைய முக்கியத்துவம் தெரியாது. மேற்கு ஐரோப்பாவில், பாலஸ்தீன் நாட்டில் பனி ஒரு விதத்தில் மழை தான். மழை காலத்தில் மழை, வெயில் காலத்தில் பனி. பயிர்களை வளர வைக்கிறது, பனி தேவைப்பட்டது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பனியாக இருப்பேன், லீலி மலராக இருப்பேன், லெபனானின் மரம் போல உங்களை வளர விடுவேன். ஒலிவ மரமாக இருப்பீர்கள், நறுமணம் வீசுவீர்கள், கோதுமையை போல் இருப்பீர்கள், திராட்சை கொடியாய் இருப்பீர்கள், ரசமாக இருப்பீர்கள், தேவதாரு மரம் போல இருப்பீர்கள். பாருங்கள், ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை ஆசீர்வதிப்பாராம் பாருங்கள். அன்பு ஆண்டவரே, இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கிற எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய நன்மைகளால் நிரப்பும். உம்மை நம்பி இருக்கிறோம் என்று நாம் எல்லாரும் இன்றைக்கு சொல்ல வேண்டும். ஞானம் நிறைந்தவன் உணர்ந்து கொள்ளட்டும். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் ஞானம் நிறைந்தவர்கள் என்று இன்றைக்கு நம்புகிறேன். உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். உங்கள் கைவினை பொருட்கள் கடவுள் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீரால் நிறைப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நற்செய்தி பகுதி அடிப்படையில் நாம் எல்லாரும் மனம் மாறுவது இந்த நிலையை நோக்கித்தான். என்ன செய்யணும்? நம்முடைய கிறிஸ்தவ மறையில், நம்முடைய ஆன்மீகத்தில் இரத்தின சுருக்கம் என்ன? எல்லாவற்றுக்கும் மேலாக
கடவுளை அன்பு செய்வது. 10 கற்பனையின் இறுதியிலே நாம் இப்படித்தான் கற்றுக்கொண்டோம். இந்த 10 கற்பனைகளும் 2 கற்பனைகளில் அடங்கும். முதலாவது, எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்வது. இரண்டாவது, தன்னைத்தான் அன்பு செய்வது போல நம் அயலாரையும் அன்பு செய்வது என்று. இன்றைக்கு ஒரு மறைநூல் அறிஞர், அவருடைய பெயர் குறிக்கப்படவில்லை, வேறு சிலர் சோதிப்பதற்காக ஆண்டவரிடம் கேள்வி கேட்டார்கள். இவர் சோதிப்பதற்காக கேட்டதாக தெரியவில்லை. கடைசியில் ஆண்டவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டார், புரிந்து கொண்டார். நீ கடவுளின் அரசுக்கு தொலைவில் இல்லை என்று ஆண்டவர் அவருக்கு நல்ல சான்றிதழ் கொடுத்தார். விவிலியத்தில் பெயர் தெரியாத எத்தனையோ நல்ல மனிதர்களாக இவரும் ஆர்வத்தோடு வந்து ஆண்டவரிடம் கேட்கிறார். கட்டளைகளில் எல்லாம் மிக முக்கியமான கட்டளை, முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, கற்றுக்கொள்ள ஆர்வமாயிருக்கிறீர்களா? விவிலியத்தை படிக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை கேட்கிறீர்களா? அன்பார்ந்த குழந்தைகளே, மறைக்கல்வி கற்றுக்கொள்கிறீர்களா? ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கும் சொல்வார். கற்றுக் கொடுத்து நீங்கள் புரிந்து கொண்ட பிறகு நீ இறை சாட்சிக்கு வெகு தொலைவில் இல்லை என்று சொல்வார். நம்மை பார்த்த ஆண்டவர் அதை சொல்லும் வண்ணமாக ஆர்வத்தோடு ஆண்டவரை தேடுவோம். இன்றைக்கு நான் இந்த திருப்பலிக்கு வருகிறேன் என்றால் பல மணி நேரங்கள் என்னுடைய மக்களுக்கு என்ன செய்தியை சொல்ல வேண்டும் என்று தியானித்தேன், படித்தேன், வேண்டினேன். அக்கறையோடு தேடும்போது ஆண்டவர் அருளை நிச்சயமாக கொடுப்பார். பிரியமானவர்களே, உண்மைதான். அந்த மனிதனை போல கேட்க வேண்டும். ஆண்டவரே, தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாரோ. அந்த காலத்தில் மோசே கொடுத்த 10 கட்டளையை 613 கட்டளைகளாக அன்றைய பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் அதிகமாக்கினார்கள். 365 எதிர்மறை கட்டளைகள், இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று ஆண்டின் நாட்களை குறிக்கும் வண்ணமாக. உடம்புல 248 எலும்புகள் இருக்கிறதா, 248 பாசிட்டிவ் கமாண்ட்ஸ், நேர்மறை கட்டளைகள், ஆக 613 கட்டளைகள். இதில் எல்லாம் மிக முக்கியமானது எது? ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றிற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய் என்று சொல்லுகிறார். இதயத்தோடு, உள்ளத்தோடு, மனத்தோடு, ஆற்றலோடு. பாருங்க, 4 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். சாத்தானும் வேணும், ஆண்டவரும் வேணும். ஏதோ பேருக்கு நான் கிறிஸ்தவராக இருக்கிறேன். முழு இதயத்தோடு, உள்ளத்தோடு, ஆன்மாவோடு, வலிமையோடு நான் ஆண்டவரை தேடுகிறேன் என்று சொல்ல வேண்டுமாம். பாருங்கள், முதல் வாசகத்திலே கேட்டது போல வேற கடவுள் இருக்கக்கூடாது, ஆண்டவர் தான் முக்கியம். ஆண்டவரே, முழுமையாக உமக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவரை தேடு. ஆண்டவர் அத்தோடு சேர்த்து 2வது கட்டளையையும் சொன்னார், உன் அயலாரையும் உன்னை நீ அன்பு செய்வது போல அன்பு செய்ய வேண்டும். இங்கே கூட நான் நினைக்கிறேன், முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு உள்ளத்தோடு, முழு வலிமையோடு உன்னுடைய மனைவியை, உன்னுடைய கணவரை, உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய பெற்றோரை முழு வலிமையோடு, முழு இதயத்தோடு அன்பு செய் என்று ஆண்டவர் கேட்கிறார். சில பேற்ற நான் சில உதவி கேட்குறேன், 1000 ஆன பிறகும் இப்போதும் கூட எனக்கு இந்த உதவி செய்கிறீங்களா? பார்க்கலாம் பிஷப், சில பேர் சொல்கிறாங்க. ட்ரை பண்ணுறேன், டைம் இருந்தால் செய்கிறேன்.
ஆண்டவர் தம்மை மட்டும் முழு இதயத்தோடு அன்பு செய்ய சொல்லவில்லை. தேவையில் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் முழு இதயத்தோடு முழு வலிமையோடு அன்பு செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். நிறைய தடவை நிறைய பேர் சொல்றது பார்க்கலாம். We don't say yes, we have to commit ourselves. We don't say no, we have to offend others. We say yes and no at the same time. Chesterton சொல்ற மாதிரி we are your people. எஸ்ல முத எழுத்து ஒய், நோவில் கடைசி எழுத்து ஓ. your people. பார்க்கலாம். முழு இதயத்தோடு முழு வலிமையோடு அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். வலிமையோடு இதயத்தோடு அவரை அன்பு செய்வோம், அவருக்கு முதலிடம் கொடுப்போம். நம்மோடு இருப்பவர்களை முழு இதயத்தோடு முழு வலிமையோடு அன்பு செய்வோம். ஆண்டவரை ஒருபோதும் நாம் மறந்துவிடவே கூடாது. ஆண்டவரின் குரலை கேட்போம். நம் அன்பு தாய் முழு இதயத்தோடு முழு வலிமையோடு தந்தையை அன்பு செய்தவர். ஜெயராக்கினி தாய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமென்.